வணக்கம். இன்னைக்கு நாம பிசிஓஎஸ் அதாவது பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் பத்தி பார்க்க போறோம். உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது இந்த பாதிப்பு இருக்கா? அப்போ கண்டிப்பா கேளுங்க. ஏன்னா சாப்பாடு மூலமாவும் எக்ஸசைஸ் மூலமாவும் இது எப்படி சமாளிக்கலாம் தான் இன்னைக்கு ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஒரு முக்கியமான கேள்வி. நாம சாப்பிடுற சாப்பாடும் செய்யற சின்ன சின்ன உடற்பயிற்சியும் நிஜமாவே இந்த பிசிஓஎஸ் பிரச்சனையை மாத்திடுமா? இது பல பேர் மனசுல இருக்கிற கேள்விதான். ஆனா இதுக்கு ஒரு நல்ல நம்பிக்கையான பதில் இருக்கு. அந்த பதில் தான் என்னன்னு நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த பிசிஓஎஸ்னா முதல்ல என்னன்னு நாம சரியா புரிஞ்சுக்கலாம் இல்லையா? வாங்க அத பத்தி முதல்ல பாப்போம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இந்த பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம்ங்கிறது குழந்தை பெத்துக்கிற வயசுல இருக்கிற பெண்களுக்கு வர ஒரு ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இதுல என்ன நடக்கும்னா உடம்புல ஹார்மோன் அளவெல்லாம் மாறும், மெட்டபாலிசம் பாதிக்கப்படும். இதனால பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஆமா, இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம்தான். ஆனா இது எவ்வளவு பொதுவான ஒரு பிரச்சனைன்னு பாருங்களே. கிட்டத்தட்ட 18% பெண்களுக்கு இந்த பாதிப்பு இருக்கு. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா 5ல் 1 பெண்ணுக்கு பிசிஓஎஸ் இருக்குன்னு அர்த்தம். பாத்தீங்களா, இது சாதாரண விஷயம் கிடையாது. அதனாலதான் இத பத்தி நாம எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அப்போ இதுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கு? முதல்ல மாதவிடாய் சுழற்சி சரியா இருக்காது. சில சமயம் ரொம்ப லேட்டாவும் சில சமயம் வராமலே போகலாம். அப்புறம் ஆண்ட்ரோஜன்னு சொல்ற ஆண் ஹார்மோன் அதிகமாகறதால முகத்துல முடி வளர்றது, நிறைய முகப்பரு வர்றது, முடி கொட்டுறது மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். இது கூடவே உடல் பருமன், இது ரொம்ப முக்கியம். பிசிஓஎஸ் இருக்கிற 70-80% பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இன்சுலின் எதிர்ப்பு, அப்புறம் குழந்தை பிறப்புல சிக்கல்னு இப்படி பல அறிகுறிகள் இருக்கு. சரி, இத்தனை அறிகுறிகள் இருக்குன்னு பார்த்தோம். ஆனா இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன? அதுக்குள்ள போய் பார்த்தா 2 விஷயம்தான் நிக்குது. ஒன்னு இன்சுலின், இன்னொன்னு ஹார்மோன் சமநிலை இன்மை. வாங்க இது எப்படின்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பாருங்க, 2021ல வந்த ஒரு ஆய்வுல இது ரொம்ப அழகா சொல்றாங்க. பிசிஓஎஸ் இருக்கிற பல பெண்களுக்கு இன்சுலின் எதிர்ப்புன்னு ஒரு பிரச்சனை இருக்கு. அதாவது அவங்க உடம்பு இன்சுலினை உருமாக்குது, ஆனா அதை சரியா பயன்படுத்த முடியல. இது எப்படின்னா, நம்ம கிட்ட ஒரு சாவி இருக்கு, ஆனா அந்த சாவியால பூட்டை திறக்க முடியலங்கிற மாதிரி தான். இது எப்படி ஒரு சங்கிலி தொடர் மாதிரி நடக்குதுன்னு பாருங்க. முதல் கட்டம் இன்சுலின் எதிர்ப்பு. இதனால செல்கள் சர்க்கரையை உள்ளே எடுத்துக்க மறுக்குது. உடனே உடம்பு என்ன பண்ணுது? இன்னும் அதிகமா இன்சுலினை சுரந்து எப்படியாவது சரி பண்ண பாக்குது. ஆனா இந்த அதிகப்படியான இன்சுலின் நேரா சினைப்பைகளை தூண்டுது. விளைவு டெஸ்டோஸ்டெரான் மாதிரியான ஆண் ஹார்மோன்கள் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்குது. பாத்தீங்களா, இந்த சுழற்சி இப்படிதான் போய்கிட்டே இருக்கு. சரி, இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு, இதுக்கு தீர்வே இல்லையான்னு கேட்டா நிச்சயமா இருக்கு. அதுல முதல் மற்றும் மிக முக்கியமான தீர்வு நம்ம சாப்பாட்டுல இருக்கு. ஆமா, நம்ம டயட் மூலியமா இதை எப்படி சரி செய்யலான்னு இப்ப பார்க்கலாம். இங்க ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பிசிஓஎஸ்க்குன்னு இதுதான் சரியான டயட் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. இங்க பாருங்க, இந்த அட்டவணையில பலவிதமான உணவு முறைகள் இருக்கு. லோ ஸ்டார்ச், லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ், மெடிட்ரேனியன், டேஷ் டயட்னு. ஒவ்வொன்னும் ஒரு மாதிரி இருந்தாலும் இது எல்லாத்தோட அடிப்படை நோக்கமும் ஒண்ணுதான், நம்ம உடம்பு திரும்பவும் ஒரு சமநிலைக்கு கொண்டு வரது. ஆமா, இந்த எல்லா டயட்லயும் இருக்கிற ஒரு பொதுவான விஷயம் என்ன தெரியுமா? ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறது, உடம்புல இருக்கிற வீக்கத்தை அதாவது இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறது, அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் பதப்படுத்தப்படாத முழுமையான உணவுகளை சாப்பிடுறது. இதுதான் விஷயம். சோ இதுல உங்களுக்கு எது செட் ஆகுமோ அந்த வழியை நீங்க தைரியமா தேர்ந்தெடுக்கலாம். சரி, சாப்பாடு மட்டும் போதுமா? இல்ல, அதுக்கு ஒரு பவர்ஃபுல் பார்ட்னர் வேணும். அதுதான் உடற்பயிற்சி. நம்ம வாழ்க்கை முறையில செய்ய வேண்டிய 2வது முக்கியமான மாற்றம் இதுதான். வாங்க இதோட முக்கியத்துவத்தை பத்தி பார்க்கலாம். இந்த ஒப்பீடு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லுது பாருங்க. வெறும் டயட் மட்டும் ஃபாலோ பண்ணா ஆமா, நம்ம மெட்டபாலிசம் நல்லபடியாகும், எடை குறையவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே டயட்டோட நீங்க உடற்பயிற்சியும் சேர்த்தீங்கன்னா கிடைக்கிற பலன் ரொம்பவே அதிகம். ஹார்மோன் சமநிலையாகிறது, கருமுட்டை வளர்ச்சி சீராகிறது, ஒட்டுமொத்தமா நாம உணர்ற ஆரோக்கியம்னு எல்லாத்துலயுமே ஒரு பெரிய முன்னேற்றம் தெரியும். சோ 1+1 2 இல்ல, இங்க அது 10 மாதிரி. சரி, இதெல்லாம் சொல்றதுக்கு நல்லா இருக்கு. ஆனா நிஜமாவே இந்த வாழ்க்கை முறை மாற்றங்களால என்ன பலன் கிடைக்கும்? இதுக்கு ஆதாரம் இருக்கா? அறிவியல் என்ன சொல்லுதுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த நம்பரை மட்டும் கொஞ்சம் பாருங்க. வெறும் 5%. ஆமா, உங்க மொத்த உடல் எடையிலிருந்து ஒரு 5% குறைச்சா கூட போதும். அதுவே உங்க ஆரோக்கியத்துல ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான மாற்றத்தை ஏற்படுத்தும். இது பார்க்கறதுக்கு ஒரு சின்ன நம்பரா இருக்கலாம், ஆனா இதோட பலன் ரொம்ப ரொம்ப பெருசு. அப்படி ஒரு 5-10% எடையை குறைக்கிறதுனால என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னு பாருங்க. முதல்ல உங்க உடம்போட இன்சுலின் உணர்திறன் அதிகமாகுது.
ஆண் ஹார்மோன்களோட அளவு குறையுது. இதனால மாதவிடாய் சுழற்சி சீராகுது, கருமுட்டை வளர்ச்சி அதிகமாகுது. முக்கியமா நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு, அதாவது எல்டிஎல் கொலஸ்ட்ரால் குறையுது. இது எல்லாமே நம்ம வாழ்க்கை தரத்தை எவ்ளோ மேம்படுத்தும்னு யோசிச்சு பாருங்க. இது நான் சும்மா சொல்லல, பல ஆய்வுகள்ல இது நிரூபிக்கப்பட்டிருக்கு. வாழ்க்கை முறை மாற்றங்கள் செஞ்சு பிசிஓஎஸ் இருக்கிற பெண்களோட ஆரோக்கியம் ரொம்பவே மேம்பட்டிருக்கு. சரி, இதுல குறிப்பா எந்தெந்த விஷயங்கள்ல பெரிய முன்னேற்றம் தெரிஞ்சத அது இன்னும் தெளிவா இப்ப பார்க்கலாம். இந்த வரைபடத்தை பார்த்தா நமக்கு இன்னும் நல்லா புரியும். இந்த வாழ்க்கை முறை மாற்றங்களால கிடைச்ச மிக முக்கியமான 2 பலன்கள் என்ன தெரியுமா? 1, இன்சுலின் உணர்திறன் 33% அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி மாதவிடாய் சுழற்சி 33% சீராகியிருக்கு. இது 2ம் தான் பெரிய வெற்றிகள். இது கூடவே மனநிலை மேம்பாடு, கருமுட்டை வளர்ச்சி அதிகமாகிறது, டெஸ்டோஸ்டரோன் அளவு குறையறதுன்னு மத்த நன்மைகளும் கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ நாம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதையெல்லாம் எப்படி நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துறது, நமக்கான ஒரு வாழ்க்கை முறை திட்டத்தை இப்படி உருவாக்குறது? வாங்க, அந்த முதலடிய இப்போ எடுத்து வைப்போம். இவ்ளோ நேரம் நம்ம பார்த்ததிலிருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி இதுதான். உணவு, உடற்பயிற்சி, இந்த 2ம் சேர்ந்த வாழ்க்கை முறை மாற்றம் தான் பிசிஓஎஸ் பாதிப்புக்கு உலகளவுல எல்லாருமே பரிந்துரைக்கிற முதல் கட்ட சிகிச்சை. அதாவது மருந்து மாத்திரைகளுக்கு போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் மற்றும் மிக மிக முக்கியமான ஒரு ஸ்டெப். சரி, கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற, செயல்படுத்துன்ற ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். இந்த வாரம் உங்க டாக்டர் கிட்ட போய் நான் இந்த ஒரு சின்ன மாற்றத்தை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன்னு நீங்க என்ன விஷயத்த பத்தி பேச போறீங்க? அது சாப்பாடா இருக்கலாம், இல்ல ஒரு சின்ன வாக்கிங்கா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். யோசிச்சு பாருங்க. நீங்க எடுத்து வைக்கிற அந்த ஒரு சின்ன அடி கூட ஒரு பெரிய ஆரோக்கியமான பயணத்தோட ஆரம்பமா இருக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க ஆரோக்கியம் உங்க கையில தான் இருக்கு.